கவின் நயன்தாராவோட ஹாய் தள்ளி போற ரிலீஸ். காரணம் சூர்யா படமா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? தமிழ் சினிமாவுல வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்காரு கவின். அவர் நடிப்புல கடைசியா வெளியான 5 படங்கள்ல டாடா மட்டும் தான் சிறப்பான வரவேற்ப பெற்றிருந்தது. அடுத்ததா விஷ்ணு எடவன் இயக்கத்துல ஹாய் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படம் முதல்ல ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போ அது தள்ளி போகப்பட்டிருக்கிறதா தெரியுது. சின்ன திரையில இருந்து சினிமாவுக்கு வந்தவங்க லிஸ்ட்ல கவினும் ஒருத்தர். சிவகார்த்திகேயன் மாதிரியே திருச்சியை சேர்ந்தவரு. பிக் பாஸுக்கு பின்னாடி சினிமா வாய்ப்புகள் ஓரளவுக்கு அதிகம் வர ஆரம்பிச்சது. அப்படி அவர் நடிச்ச படங்கள்ல ஒண்ணுதான் டாடா. அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. அவரோட நடிப்பும் எல்லார்கிட்டயும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பா அவருக்கு வளமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு விமர்சகர்கள் எல்லாருமே சொன்னாங்க. அந்த படத்தோட மெகா ஹிட்டுக்கு பின்னாடி இவரு நடிச்ச ஸ்டார், பிளடி பெக்கர், மாஸ்க் இந்த மாதிரியான 3 படங்களுமே சரியா போகல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தவரைக்கும் அந்த படங்கள்ல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சில விஷயங்கள் படங்கள்ல சரியா இல்லாததால ரசிகர்கள் அத நிராகரிச்சுட்டாங்க. டாடா கொடுத்த வெற்றியை வைப இப்படி மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்னு அவருக்காக வருத்தப்படவும் செய்றாங்க திரைத்துறையை சேர்ந்தவங்க. இப்போ அவரு விஷ்ணு எடவன் இயக்கத்துல ஹாய் படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல அவர் கூட நயன்தாராவும் இருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட உதவி இயக்குனர் தான் இந்த விஷ்ணு எடவன். லோகேஷோட படங்கள்ல முதுகெலும்பா இருக்கிறவங்கள்ல இவரும் ஒருத்தரு. கண்டிப்பா லோகேஷ் கிட்ட கத்துக்கிட்ட வித்தைகளை எல்லாம் இந்த படத்துல விஷ்ணு இறக்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனா அன்னைக்கு தினம் வெங்கி அட்லூரி இயக்கத்துல சூர்யா ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படமும் வருது. சூர்யா படத்தோட மோதி கவினால வெற்றி அடைஞ்சிட முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரிலீஸ் தேதியும் கண்டிப்பா தள்ளி போக வாய்ப்பு இருக்கிறதாவே பலராலும் நினைக்கப்பட்டது. இந்த நிலையில புதிய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது ஹாய் படத்தோட ரிலீஸ் தேதிய படக்குழு தள்ளி வச்சிருக்குதாம். படத்தை பார்த்த படக்குழுவினருக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இவ்வளவு நல்ல படத்தை தவறான நேரத்துல ரிலீஸ் பண்ணி சொதப்ப வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அதே நேரம் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு 14 கோடி ரூபாய் அளவுல பண பிரச்சனை இருக்குது. அதனாலதான் ரிலீஸ் தள்ளி போறதாவும் விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. புதிய ரிலீஸ் தேதி சீக்கிரமா அதிகாரப்பூர்வமா வரும் அப்படின்னும் தெரியுது.